டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். எக்கனாமி 100 மார்க் வெயிட்டேஜ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம அட்மோஸ்ட் கொடுக்கணும். நோட்ஸும் சிலபஸில் கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ் தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு வேடையும் எந்த வேடையும் விடாமல் எல்லா வேடையும் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே நமக்கு நிறைய கண்டென்ட் கவர் ஆகிடுது. 11th 12th புக்லேயே நிறைய கவர் ஆகிறப்போ நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அப்போலோ மெட்டீரியல்ஸு அதுக்கடுத்து ChatGPT யூஸ் பண்ணுறது, அப்புறம் ரீசன்ட் டேட்டா இண்டிசஸ்ஸு இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கை ஸ்டாட்டிக் பார்ட்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, நேஷ்னல் இன்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன் எல்லாம் புக்லேயே கரெக்டாக நமக்கு தேவையான நோட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 தான். ஸோ எல்பிஜி ரிஃபார்ம்ஸு இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அதுக்கடுத்து நித்தி ஆயோக் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஸ்டாட்டிக் கண்டென்ட் பார்த்துக்கணும். நித்தி ஆயோக் வெப்சைட்டை விசிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நித்தி ஆயோக் வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் என்னென்ன ஹெட்டிங்ஸில் நித்தி ஆயோக் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஆங்கிளில் என்னென்ன அதோட கோல்ஸ் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, கீவேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நித்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் நித்தி ஆயோக் வெப்சைட்டில் இருக்கிற வேர்ட்ஸ் நமக்கு ஆன்சர் கீழே கீவேர்ட்ஸாக ரெஃப்ளெக்ட் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ நித்தி ஆயோகை இந்த மாதிரி வெப்சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம், க்ரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் நம்ம ஒரு டாப்பிக்கையும் ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, பிடிஎஸ்ஸு, ஃபுட் செக்யூரிட்டி, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கு, அதுக்கடுத்து கிராப் இன்சூரன்ஸு இந்த மாதிரி பார்ட்டு. அதுக்கடுத்து டபிள்யூடிஓ அண்ட் அக்ரிகல்ச்சர் இது எப்படி நம்ம டபிள்யூடிஓவோட அந்த ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸு இந்த மாதிரியான சப்சிடிஸ்லாம் எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் பண்ணுது, அக்ரிகல்ச்சருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்தியாவில் டபிள்யூடிஓட ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம கரெக்டான வகையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக டெலிவர் பண்ணலாம். அடுத்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை பொறுத்த வரைக்கும் எல்பிஜிக்கு அப்புறம் எப்படி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு, எம்எஸ்எம்இ, அதுக்கடுத்து மேக் இன் இண்டியா இதெல்லாம் ஒன்றுத்தையும் நம்ம எக்ஸ்டென்சிவாக 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டு, ரோடு, ரயிலு, அதுக்கடுத்து வாட்டர்வேஸு, ஏர்போர்ட்ஸு. ஸோ இதுக்கு எவ்வளோ ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ரயில்வேஸும் அதே மாதிரி. ஸோ எத்தனை ஏர்போர்ட்ஸு, உடான் ஸ்கீமு, என்னென்ன பாரத் மாலா, பர்வத் மாலா இந்த மாதிரி ஸ்கீம்ஸு இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, மணி, சென்ட்ரல் பேங்க்கு, ஆர்பிஐ, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸு இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே நல்லா எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ அதுவே போதுமான இன்ஃபர்மேஷன். நமக்கு தேவைப்பட்டால் ChatGPTயை ரெஃபர் பண்ணி கரெக்டான வகையில் ப்ராம்ப்ட் கொடுத்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ அந்த ஸ்கூல் புக்கில் அந்த பாயிண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே மனப்பாடம் பண்ணி கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். மானிட்ரி பாலிசி ஆர் ஃபிஸ்கல் பாலிசி அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஒன்று படித்தாலே பேரலாக இன்னொன்றும் படித்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன கரெக்டான வித்தியாசம் என்ன அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு அதை மட்டும் எழுதினாலே கரெக்டாக நம்ம ஈஸியாக ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியா இதெல்லாம். அதுக்கடுத்து பப்ளிக் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூஸு, ஜிஎஸ்டி, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரு, பப்ளிக் டெட்டு, அதுக்கடுத்து கனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூல் புக்லேயே நமக்கு எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ ஸ்கூல் புக்கில் 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, ஹரிசாண்டல் டெவல்யூஷன் எவ்வளோ, வெர்டிகல் டெவல்யூஷன் எவ்வளோ, எந்தெந்த ஹெட்ஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அலோகேஷன் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷனுக்கு எவ்வளோ அலோகேஷன் பண்ணுறாங்க, எத்தனை பெர்சன்டேஜ், லேண்ட் ஏரியா, ஃபாரஸ்ட், இது ஃபிஸ்கல் டிசிப்ளினு, என்னென்ன ஹெட்ஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த பெர்சன்டேஜை நம்ம எக்ஸாக்டாக கொடுக்குறப்போ நம்ம இந்த மாதிரி ஏரியாவில் ஈஸியாக மார்க் ஃபெச்
பண்ணலாம். அதுக்கடுத்து பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து சோசியல் இஷ்யூஸ்லேயும் நம்ம படிச்சிருப்போம், இங்கேயும் நம்ம திரும்ப படிப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணலாம். பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்ஸு, எம்ஜி நரேகா, அதுக்கடுத்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த ஆக்ட்னா ப்ரொவிஷன் என்ன, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு 10 மார்க் 15 மார்க் அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, அதுக்கடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே நமக்கு நல்லா இருக்குது. அதையே வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2008 குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ், அது போக இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் 1991 இதெல்லாம் வந்து அப்போ வந்து என்னென்ன மெசர்ஸ் பண்ணாங்க, எல்பிஜி எப்படி நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸை வந்து நம்ம எப்படி எதிர்கொண்டோம், ஸோ அதுக்கப்புறம் உள்ள ரிஃபார்ம்ஸ் என்ன, நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் IMF, வேர்ல்டு பேங்க்கு, WTO, அதுக்கடுத்து பிரிக்ஸு, ஏசியானு, சார்க்கு, அப்புறம் G20 இதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன்ஸு. ஸோ இந்த ஆர்கனைசேஷனும் ஒரு ஆர்கனைசேஷனையும் நம்ம இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆர்கனைசேஷன்லாம் கரெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கீவேர்ட்ஸாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பிரிக்ஸ் அண்ட் G20 பார்த்தோன்னா, அண்ட் ஏசியான் பார்த்தோன்னா இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸு. ஸோ எப்படி பிரிக்ஸ் எப்படி வந்து US டாலருக்கு கவுண்டரிங்காக ஒரு கரன்சி க்ரியேட் பண்ண பார்க்குது, அதுக்கடுத்து குளோபல் சவுத்தோட எக்கனாமியை எப்படி டெவலப் பண்ணலாம் இப்படின்றது, அப்புறம் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் தனித்தனியாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக, இப்போ இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எக்கனாமியில் என்னென்ன பார்த்தோமோ அதே இது வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காகவும் எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்தது தமிழ்நாடு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே ஒரு யூனிட் தனியாக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்டென்சிவாக வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ 2011 சென்சஸ் அடிப்படையில் இருக்கும். நம்ம 2011 சென்சஸ் அடிப்படையில் உள்ள டேட்டா மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் டேட்டா என்ன, 2011 பாப்புலேஷன் என்ன, இப்போ பாப்புலேஷன் என்ன, அப்போது லிட்ரஸி ரேட்டு, செக்ஸ் ரேஷியோ, இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்டையும் வந்து நம்ம கரெக்டான பர்சன்டேஜுக்கு ஈஸியாக கரெக்டான பர்சன்டேஜை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஓல்டு டேட்டாவோடு சேர்த்து கரண்ட் டேட்டாவையும் நம்ம கொடுக்குறப்போ நமக்கு வந்து மார்க் இன்னும் ஹைலி ஃபெச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து இண்டெக்ஸஸ்ஸு, ரிப்போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நித்தி ஆயோக் வந்து பல ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு எந்தெந்த ஹெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு எந்த ரேங்க்கில் இருக்குது, ஓவராலில் எந்த ரேங்க்கில் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக கோல் 1ல் என்ன ரேங்க் இருக்குது, 2ல் என்ன ரேங்க்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதை எக்ஸாக்டாக நம்ம கொடுக்குறப்போ நம்ம மார்க் இன்னும் நல்லா ஃபெச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு எவ்வளோ இருக்குது, ரயில் நெட்வொர்க் எவ்வளோ இருக்குது, ஏர்போர்ட்ஸு, மேஜர் போர்ட்ஸு, மைனர் போர்ட்ஸு, அதுக்கடுத்து வாட்டர்வேஸு, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறப்போ கரெக்டான வகையில் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோன்னா இன்னும் நல்லா இது பண்ணலாம். அது பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ரெனியூவபிள் எனர்ஜி எவ்வளோ, நான் ரெனியூவபிள் எனர்ஜி எவ்வளோ, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இன்னும் கரெக்டான டேட்டாவை கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட இம்பார்ட்டன்ஸு, தமிழ்நாடு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அடையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாட்ஜிபிடியிலேயே கூட கேட்டு கரெக்டான வகையில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பார்த்தோன்னா இந்தியா லெவலில் எப்படி இருக்குது, தமிழ்நாடு லெவலில் எப்படி இருக்குது, ஸ்டார்ட் பண்ணது எப்போது, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போது எவ்வளோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குது, ஸோ அவங்க மூலமாக என்னென்ன நடந்திருக்கு, ரூரல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக நல்லா நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும்.
அதுக்கடுத்து ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் நம்ம சோஷியல் இஷ்யூஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து அதோட காசஸ் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை எப்படி வந்து குறைக்கலாம், அதுக்கான மெஷர்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு, மெட்டீரியலு, அதுக்கடுத்து ChatGPT, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம ChatGPTயில் கேட்டு எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி எக்கனாமியை இந்த வகையில் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, நம்ம ஒரு ஸ்மார்ட் வேயில் அப்ரோச் பண்ணுறப்போ இதுலேயும் வந்து நம்ம எக்கனாமிலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் என்னோடய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ரிப்பரேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.